வெல்கம் டு மை சேனல் பவர்ஃபுல் வெப்பன் எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன எஜுகேட் பண்ணுறோமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வாரம் 3 பசுமை கிராமம் திட்டத்தில் ஆமாங்க, பசுமை கிராமம்னு ஒரு திட்டம் ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வீட்லேயும் வாரம் ஒரு முறை நாங்கள் மரக்கன்று நடுறோம். இந்த வாரம் ஸ்பெஷல் கெஸ்ட்டை கபடி ட்ரெயினர் சந்துருவை தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸோடு இணைஞ்சு இந்த மரக்கன்றை நட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஊக்குவச்சு குத்திக்கணும். ஊக்குவச்சு குத்திக்கங்க. இன்றைக்கி வேப்பங்கன்று தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் நட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எடுத்துகிட்டு வரேன். பேக்கெடுத்துட்டு போட்டேன். எனக்கு நீ அக்காடு குத்தி இதை வச்சு நான் பசுமை கிராமம் திட்டத்துக்காக பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட சட்டையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இருக்கான்னு பாருங்க. அந்த சட்டையை கொண்டு கூட்டிகிட்டு வாடா. சூப்பர்வைசர் நீ தாண்டா, உங்கள் வீட்டுக்கு நீ தாண்டா சூப்பர்வைசர். ஏண்டா இன்னைக்கு நீ தான் கெஸ்ட்டு. ஆமாம், நீ தானே இங்கே உள்ள பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற. அதனால தான் சரி ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணோம் நாங்கள். ஒவ்வொரு ஆளையும் அப்படியா பிடிச்சிக்கிறீங்களா? ஒரு தடவை கிராம திட்டத்தில் 3வது வரோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் செடி நடுறோம். வேற முதல்கிழமை நடுறேன். இன்னைக்கு வந்து வீட்டில் நடுறோம். சரி, மரத்தோட பயன்கள் என்ன? மரம் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. ஆக்சிஜன் தருது. ஓகே, வேற? மரம் நம்மளுக்கு நிழல் தருது. எல்லாத்தையுமே சொல்கிறேன். நிழல் தருது. வேற நீ சொல்லக்கூடாது. வேற யாராவது சொல்லு. மரத்தோட பயன்கள். மழை வரும். காற்று. அடுத்து யார் வீட்டில் நடுவோம்? ஓகே, இது வரைக்கும் ஒரு 2 வாரம் நட்டுருக்கோம். இது வந்து 3வது வாரம். 3வது வாரம் ஒரு பசுமை கிராமம் திட்டத்தில் 2 வாரம் நட்டிருக்கோம். இது 3வது வாரம். 3வது வாரம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் இன்னைக்கு வேப்பங்கன்று நடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து இங்கே உள்ள பசங்களுக்கு கபடி இது மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தவங்களை வச்சு நம்ம இந்த மரக்கன்று நடுறோம். அவங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம். அங்கே எல்லாருக்கும் நம்ம கபடி பயிற்சி கொடுத்துருக்கோம். கபடியில் பெரிய அளவுக்கு பசங்களை கொண்டு போகணும் ஒரு இலக்கில் அங்கே முயற்சி பண்ணிக்கிறோம். ஓகே, நாங்கள் அழைச்சனால அவங்க 3rd வீக் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்கூல் தலைமை ஆசிரியர் வந்து இதை துவங்கி வச்சாங்க. பசுமை கிராமம் திட்டத்து மூலமாக ஒரு இடத்துலையும் மரக்கன்று நட்டு நம்ம ஊரை இன்னும் பசுமையாக மாற்றணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். இல்லை நம்ம ஸ்ட்ரீட்டில் இவங்க வந்து பண்ணுறது நமக்கு ரொம்பவே சந்தோஷம். சொன்னதை கேட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து மரக்கன்று நட்டுருவோம். ஃபுல்லாக பாருங்க. ஓகே தானே? நல்லா பாதுகாத்து மரம் நட்டுங்களா? மரம் இல்லைன்னா நாளைக்கு மனிதனுக்கு இந்த பூமிக்கு எதிர்காலமே இல்லை. ஊக்குவச்சு குத்திக்கணும். ஊக்குவச்சு குத்திக்கங்க. இந்தோட வர்றவங்க இதில் கொடுறேன். மாலை வணக்கம் அனைவருக்கும். பசுமை கிராமம் திட்டத்தில் இன்றைக்கி யாரோட வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பிளேஸ்லாம் பார்த்தாச்சு. 3வது வாரம் பசுமை கிராமத்தில் இது வந்து 3வது வாரம். இன்றைக்கி வேப்பங்கன்று தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் நட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எடுத்துகிட்டு வரேன். பேக்கெடுத்துட்டு போட்டாயா? பேக்கெட் குத்தி இதை வச்சு நான் இதுதான் பேட்ச். ரித்திஷ் தலையா
சொல்றா இது அதே ஒவ்வொரு ஆளும் பேட்ச காமிடா எடுத்தியா பேட்ச காமி இதுதான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல அதுக்கு சைடு இருக்கு எங்க வீடு அந்த எப்படி மண்ணி எடுக்கலாம் எந்த குச்சி இங்கிட்டு வா கவி காலையிட்ட இங்கே 8 பசங்க கவி பாய் சத்தி இல்ல கண்டிப்பா கூட்டிட்டு வாங்கடா பேட்ச் எல்லாரும் இருக்கான்னு பாருங்க அந்த சர்டிஃபிகேட் பண்ணுங்க அடுத்த ருத்துக்கு லித்திகா உங்க வீடு எதியா ஜெகன் வீட்டுக்கு பக்கத்துல ஒடியா ஒடியா அம்மாட்ட சொல்லிட்டு ஒடியா அவனுக்கு கொடுத்துரு யாரு கூட்டிட்டு வாடா சூப்பர்வைசர் நீ தாண்டா உங்கள் வீட்டுக்கு நீ தாண்டா சூப்பர்வைசர் ஏண்டா இதை ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கோங்க வரிசைக்கா இதை எடுத்து உள்ளே வச்சிரு ஸ்நாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே வச்சிரு மணிமேகலை ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வந்து வந்திருக்கு உங்கள் பேர்லாம் எழுது பேர் ஸ்டாண்டர்டு பேசி கொஞ்சம் ஊரு கேமரா வைடா இங்க ரொம்ப லேட் ஆனதுல ஓகேடா யோ செல்ஃபியா மணிமேகலை எல்லாம் பின்னாடி தெரியும்டா இதெல்லாம் உண்மைடா அங்க ஒரு பேட்ச் எடுத்து கொடுக்குறான் அந்த பேட்ச்ல சேட்டா எங்க எடுத்து போடா தள்ளுதா இதுதான் குழி பார்த்தா தெரியலையா இங்கே இருக்கா அக்கடி பேக் அங்க இருக்கு அந்த இலக்கடா இது பண்ணா குப்பி எங்கிட்ட ஏ தள்ளுதா ஏதாச்சும் பேசு எடே அண்ணன் தான் உங்களுக்கு கபடிலாம் சொல்லி கொடுக்குறதா ஆமாக்கா அதனால தான் அவங்கள வச்சு பண்ணுறோம் என்ன எங்க கொஞ்சம் திரும்ப கபடிலாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்படி ஓரமாக வாங்க கெஸ்ட் யாருக்கா கெஸ்ட்டு இன்னைக்கு நீ தான் கெஸ்ட்டு ஆமாம் நீ தானே இங்கே உள்ள பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற அதனால தான் சரி ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணோம் நாங்கள் ஒவ்வொரு ஆளையும் இதை வச்சுட்டு போக வேண்டியது புளியெல்லாம் நோண்டியாச்சு வச்சுட்டு போக வேண்டியது
ஒரு தடவை கூட பிரச்சனை பசுமை கிராமத்தின் திட்டம் 3வது வாரம். மயில இரு நட்டுட்டு போலாம். இதான் 1000 அடி குழி பார்த்தீங்களா? இதுதான் 1000 அடி குழி. ஓகேவா? ஒன்றா நில்லுங்கய்யா. வாங்க உள்ளே வாங்க. உனக்கு பேட்ச் இல்லையா? எனக்கு ஒரு பேட்ச் கொடுங்கப்பா வெற்றிக்கு. உள்ளே வாங்க. ரவி வந்தோடனே கிராமத்தின் 3வது வாரம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் செடி நடுறோம். வர புதன்கிழமை நடுறோம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நடக்கிறோம். என்னடா? சரி, மரத்தோட பயன்கள் என்ன? மரம் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. ஆக்சிஜன் தருது. ஓகே, வேற? மரம் நம்மளுக்கு நிழல் தருது. என்னடா எல்லாத்தையுமே சொல்ற? நிழல் தருது. வேற? நீ சொல்லக்கூடாது. வேற யாராவது சொல்லு. மரத்தோட பயன்கள். மழை வரும். காற்று காற்று அடிக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும், பழங்கள் தரும். வேற பிடிச்சிருக்கா உனக்கு இது மாதிரி பண்றது? அடுத்து யார் வீட்டில் நடுவோம்? ஓகே, இது வரைக்கும் ஒரு 2 வாரம் நட்டிருக்கோம். இது வந்து 3வது வாரம். 3வது வாரம் ஒரு பசுமை கிராமம் திட்டத்தில் 2 வாரம் நட்டிருக்கோம். இது 3வது வாரம். 3வது வாரம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் இன்னைக்கு வேப்பங்கன்று நடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து இங்கே உள்ள பசங்களுக்கு கபடி இது மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தவங்களை வச்சு நம்ம இந்த மரக்கன்று நடுறோம். அவங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம். அவங்க எல்லாருக்கும் நம்ம கபடி பயிற்சி கொடுத்துருக்கோம். கபடியில் பெரிய அளவுக்கு பசங்களை கொண்டு போகணும் ஒரு இலக்கில் அங்கே முயற்சி பண்ணிக்கிறோம். ஓகே, நாங்கள் அழைச்சனால அவங்க 3rd வீக் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்கூல் தலைமை ஆசிரியர் வந்து இதை துவங்கி வச்சாங்க. பசுமை கிராமம் திட்டத்து மூலமாக ஒரு இடத்துலையும் மரக்கன்று நட்டு நம்ம ஊரை இன்னும் பசுமையாக மாற்றணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். செகண்ட் வீக் வந்து திருமயத்துலேருந்து வட்டார வள மைய மேற்பார்வையாளர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட்டில் இவங்க வந்து பண்ணுறது நமக்கு ரொம்பவே சந்தோஷம். சொன்னதை கேட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து மரக்கன்று நட்டுருவோம். கை பத்தியில் வரட்டும். இன்னும் 2 பிள்ளைங்க வரணுயா? கொஞ்சம் வாங்க. நல்லா பாதுகாத்து மரம் வரணும்டா. தண்ணி வச்சுக்கோமா? நம்ம ஊரில் இது வரைக்கும் வெற்றிகரமாக 3 மரக்கன்றுகள் நட்டாச்சு. இதுக்கப்புறம் ஸ்பெஷல் கெஸ்ட்டு 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மரத்தோட பயன்களை பற்றி பேச போகிறாங்க. என்னை பற்றி சொல்கிறாங்க கௌசல்யா பற்றி நான் சொல்லுவேன். ஏன்னா கௌசல்யா வந்து சின்ன பசங்க டியூஷன் எடுத்து இந்த வயசுலேயே அவங்களுக்கு வந்து மரக்கன்று நடனம் மர இயற்கையை பற்றி சொல்லிக் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு நான் கௌசல்யாவுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே வருங்காலத்தில் எல்லாருமே மரம் வளர்க்குறது ரொம்ப முக்கியம். அதாவது மரம் வளர்த்து நல்லா மழை பெறுவோம். இது மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியா பக்கம் மரங்கள் நட்டு தமிழ்நாடு சிறப்பாக கொண்டாடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி கபடி சொல்லி கொடுப்பாங்க? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஃபீஸ் வாங்குறாங்களா? எவ்வளோ நாளாக சொல்லி கொடுக்குறாங்க? அதை பற்றி சொல்லுங்கடா. சொல்லுங்கள். எத்தனை பேர் வராங்க பசங்க? எத்தனை நாளாக போய்கிட்டு இருக்குது? வந்து அதெல்லாம் ரொம்ப வருஷமாக போகுது. ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை எப்படி? ஃப்ரீயாவே. ஃப்ரீயாக யார் வேணால் போகலாம். சரி, ஓகே. ரொம்ப நல்ல விஷயம் இது. நிறைய பேர் வந்து இப்போ கபடி மேட்ச் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு நம்ம மேட்சுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எங்கே யார்கிட்ட கற்றுக்கிறது, எந்த கோச்சுக்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே உள்ள பசங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அவங்களே ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அங்கே வந்து டெய்லியுமா? ஓகே, டெய்லியும் வந்து இல்லை சனி ஞாயிறு மட்டும். ஓகே, வீக்கெண்ட் சனி ஞாயிறு வந்து இது மாதிரி ப்ராக்டிஸ் வைக்கிறாங்க. மேட்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியா? சரி, மேட்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் செடி நட்டது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்துடலாமா? ஓகே, நமக்காக வந்திருக்காங்கல்ல. பேக்கில் ஒரு புஷ் எடுத்துருவாரு. என் பேக்கில் இருக்கா அப்படி சேர்ந்து கொடுத்துருங்க. இது ஒடியா வாசிக்கிறீங்களா? வாசிக்க கொடுப்போம். ஸ்ரீஜா உடியா வாத்தா. பசுமை கிராமம் மரங்கள் விலை மதிக்க முடியாத காடுகள் அழிக்கப்பட்டு பெருகி வரும் மக்கள் தொகையின் உணவு உறைவிடம் பிற கச்சா பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிலங்களாக மாறி வருகின்றன. புவி வெப்பமாதல் இது உலமைக்கு அச்சுறுத்தும் வார்த்தை. குறித்த காலத்தில் மழை பெய்யாமை திடீரென அதிக மழை பொழிவு அதிக வெப்பம் போன்றவை நம்மை அச்சுறுத்துகிறது. மரம் நமக்கு மூச்சு மலை நிழல் வாழ்க்கை எல்லாமே. மரம் இல்லைன்னா நாளைக்கு மனிதனுக்கு இந்த பூமிக்கு எதிர்காலமே இல்லை. காடு பாதுகாப்பு சட்டம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காட்டை பாதுகாக்க இந்திய நாடுகள் மன்றத்தால் 1980 ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது சட்டமாகும். இது 1980 அக்டோபர் 25 அன்று அமலுக்கு வந்தது. 1988 திருத்தப்பட்டது. இச்சட்டத்தின் சரத்துகள் சில. 1. காடுகளின் உற்பத்தி திறனை அதிகரிப்பது. 2. காட்டழிப்பு நடவடிக்கைகளை தடுப்பது. 3. சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் ஆக்கிரமிப்பு செய்தல் தீடுதல் மேய்த்தல் மற்றும் விவசாய மாற்றம் போன்றவற்றிலிருந்து காடுகளை காப்பாற்றுவது. இதில் பார்த்தோம்னா காடு பாதுகாப்பு சட்டத்தை பற்றி சொல்கிறாங்கல்ல, அது எந்த வருஷம் வந்துச்சு? 1980. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லாம் மரத்தெல்லாம் வளர்த்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து யாராவது வெட்டுறாங்க. வெட்டி மர வேலை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வெட்டிட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வளர்க்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். சரியா? இப்போ நம்ம நட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும்? அதை பாதுகாத்து வளர்க்கணும். மரம் வெட்டுறதோ இந்த மாதிரி காடு அழிக்கிறதோ இது மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது? வெப்பம் அதிகமாகுது, சுற்றுச்சூழல் மாசுபடுது, காற்று மாசுபடுது, எல்லாமே நடக்குது. சரியா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. காடு பாதுகாப்பு சட்டம்னே தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்திய நாடாளுமன்றத்தால் 1980 இயற்றப்பட்டது. ஓகேவா? அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டு பக்கத்துலையோ தெருவோரத்துலையோ இந்த மாதிரி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை கண்டினியூவாக நம்ம வாரம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 2024 ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்போ வரைக்கும் எல்லாரும் நல்லா வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட வந்து இது மாதிரி கலந்துக்கணும். சரியா? சரி, இந்த ப்ரைஸ் கொடுத்துடலாமா? அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்த கெஸ்ட்டுக்கு ஒரு புத்தகம் பரிசாக கொடுக்குறாங்க. திருக்குறள் புத்தகம் தான் இந்த வார கெஸ்ட்டுக்கு நாங்கள் பரிசாக கொடுக்குறது. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி, சில பேர் வந்து ட்ராவல் பண்ணி அது மாதிரிலாம் வர்றாங்கல்ல. ஸோ அந்த கெஸ்ட்டுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹானர் இது. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நானே எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அடைச்சிக்கோமா? ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்க போகிறாள்.
சின்ன பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் லைனா சின்ன பிள்ளைங்க எனக்கு கேட்டுங்க எல்லாருக்கும் இருக்காங்க வாங்கிங்க லைனில் நின்று வாங்கிக்கங்கப்பா அடைக்கணும் வாங்கிக்க எல்லாரும் வாங்கிக்கங்கடா எப்படி ஓடக்கடா அது ஒன்று புரியா அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே போன வாரம் என்ன கொடுத்தான் அதுக்கு முன்னாடி ஓகே ஸோ இந்த மாதிரி வாரம் வாரம் அவங்க செடி நட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அவங்களும் வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்கல்ல அதுக்காக. கூப்பிடுறாங்க அந்த பாப்பா எல்லாம் ஆசைப்படல அதான் பிடிச்சி போகாபி சந்திர மட்டும் நல்ல சப்போர்ட் போசார் வாங்கி கொடுத்தாங்க செடியெல்லாம் மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 வாரம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த வாரத்துக்கு வாங்கி தந்துட்டாங்க திரும்ப அப்படியா. இந்த வாரம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் மரக்கன்று நட்டு முடித்து எல்லாத்தையும் அடைச்சி வச்சாச்சு. ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டும் நல்ல சப்போர்ட்டு. அவங்கள வந்து அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து கொடுக்குறது, குழி வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா உதவியும் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட வீட்லேயும் வச்ச மரக்கன்று எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு டைம் பார்ப்போம். 3வது வாரம் பசுமை கிராமம் திட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் செடி நட்டு முடிச்சாச்சு. வேப்பங்கன்று தான் நட்டிருக்கோம். முன்னாடியே வந்து குழி நோண்டிட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணை நட்டாச்சு, ஃபுல்லாக அடைச்சும் வச்சாச்சு. இது மாதிரி அடுத்த வாரமும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் மரக்கன்று நட்டுடலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் வாரம் எங்களோட இந்த பசுமை கிராமம் திட்டத்தில் தொடர்ந்து பயணிக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.